அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆர்கனைசேஷன் ஹஸ் ஃபார்ம்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆல் விமன் பட்டாலியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த அமைப்பு அதன் முதல் அனைத்து பெண்கள் படைப்பிரிவை உருவாக்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு விமான நிலையங்கள்ல நமக்கு விஐபி பாதுகாப்பு, பாராளுமன்ற பாதுகாப்பு அதில் ஈடுபடக்கூடியவங்க தான் இந்த சிஐஎஸ்எஃப் சொல்லு. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அனைத்து பெண்கள் படைப்பிரிவு அப்படிங்கறத உருவாக்கி இருக்காங்க. அடுத்ததா, வேர் வில் த வேர்ல்டு தமிழ் ஆண்டர்பிரினர்ஷிப் கான்ஃபரன்ஸ் பி ஹெல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக தமிழர்கள் தொழில் முனைவு மாநாடு எங்க நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா மலேசியால இருக்கக்கூடிய குலாலம்பூர்ல இருக்கு. அதை நம்மளுடைய அமைச்சர்கள் கலந்துக்க போறாங்க. ஓகேவா? அடுத்தது, ஏர் இந்தியா ஹாஸ் கம்ப்ளீட்டட் இட்ஸ் merger வித் விச் ஏர்லைன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏர் இந்தியா எந்த விமான நிறுவனத்துடன் தனது இணைப்பை நிறைவு செய்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த விமான நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்தாரா அப்படிங்கிற இந்த விமான நிறுவனத்துடைய மெர்ஜர் ஆயிட்டாங்க. சரியா? அடுத்தது, விச் ஆர்டிகல் ஆஃப் த பாரிஸ் அக்ரிமெண்ட் டாக்ஸ் அபவுட் கார்பன் மார்க்கெட்? பாரிஸ் ஒப்பந்தத்தின் எந்த சரத்து கார்பன் சந்தையை பற்றி பேசுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்பன் காப் 2015ல வந்து நமக்கு இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆர்டிகல் 6ல இதை பத்தி பேசியிருப்பாங்க. சரியா? ஆர்பிஐஸ் அப்பர் டாலரன்ஸ் லிமிட் ஃபார் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், சில்லறை பணவீக்கத்திற்கான ரிசர்வ் வங்கியின் அதிகபட்ச உச்சவரம்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம்னா 6.2% வந்திருக்குன்னு நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா ரூரல் ரீஜன்லயும் அர்பன் ரீஜன்லயும் பார்த்தோம்னா உணவுப் பொருட்களுடைய விலைவாசி அப்படிங்கிறது 10.7%, கிராமப்புறங்கள்லயும் நகர்ப்புறங்கள்ல 11.1% உயர்ந்திருக்கனால நமக்கு ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், கன்சியூமர் குட்ஸ், பொதுவா இருக்கக்கூடிய கன்சியூமர் குட்ஸ் அதுதான் நம்ம ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்றோம். ஸோ அது 6.2% வந்திருக்கு. இந்த 6.2% அப்படிங்கிறது ஆர்பிஐயோட அப்பர் டாலரன்ஸ் லிமிட், அதிகபட்ச உச்சவரம்பு மீறி இருக்கு. அந்த அதிகபட்ச உச்சவரம்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 6%. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.